எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் எபிக் சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எபிக் சமையல்ல ஒரு பாரம்பரியமான உளுந்தங்களி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் உளுந்து மாவு, 1/4 டீஸ்பூன் வெந்தய மாவும், இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு உள்ள கெட்டியா இல்லாத அளவு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம கடையிற மாதிரி ஒரு பாத்திரத்துல தான் கிண்டணும். ஏன்னா ரொம்பவும் அகலமா இருந்துச்சுன்னா கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல 1/2 கப் தண்ணி ஊத்திட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை இதுல சேர்த்துக்கலாம். இது நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கீழே அடி பிடிக்காம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு 5-6 மினிட்ஸ் வரைக்கும் இதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை தண்ணி பத்தலை, கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் களி இன்னும் வேகலை அப்படின்னா சைட்லேயே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சூடான தண்ணியை ஆட் பண்ணி இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம தண்ணி தொட்டு பார்க்கும்போது இது கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த களிக்கு கருப்பட்டியும் நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இப்போ நம்ம தண்ணி தொட்டு பார்க்குறோம், இது ஒட்டலை, இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி.